என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குதே. ஃபோனும் எதுவுமே வர மாட்டேங்குது. என்ன கிழமை? சனிக்கிழமை இல்லையே. சரி, பவர் கட் பண்ணுறதுக்கு எந்த நாளாக இருந்தாண்ணா. தம்பி, பவரை கட் பண்ணு. ஐயோ, ஃபேன் ஓட மாட்டேங்குதே. கரண்ட் போச்சா? ஃபேனுக்கு கால் வலிச்சிருக்கோம், அதனால ஓடல. என்னம்மா, எப்படிம்மா ஃபேன் இல்லாமல் இருக்கிறது? இருடா, நீ வேற. நெட்ட கோமலா, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா? ஐயோ, இல்லையே லல்லிமா. இருந்தால் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்க மாட்டேனா? சேச்சி, நான் வந்ததே மறந்துட்டேன். சக்கரை இருக்கா உங்கள்கிட்ட? ஐயோ, இல்லையே. இருந்திருந்தா நான் கொடுத்துருப்பேனே. எங்கள் எல்லா வீட்லேயும் கரண்ட் போயிடுச்சு போல இருக்குது. என்னன்னு அந்த ஈபிக்காரங்க ஃபோன் போட்டு கேளுங்க. ஈபிக்காரங்களை ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்கடி. அதெல்லாம் எடுப்பாங்க, சொல்லுங்க. சார், எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சிங்க சார். எப்போங்க சார் வரும்? அதெல்லாம் எப்போ வரும்னு தெரியல. சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்சாதான் வரும். சார், வீட்டில் இருக்க முடியலைங்க சார். சீக்கிரம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, சீக்கிரம் வர வச்சிருங்க. யோ, நீ யார் பேசணும்னு எனக்கு தெரியுது. உடம்பா நான் சேவில் தான் வச்சுருக்கேன். உன் வீட்டு கரண்ட் பில் 5000 ரூபா. பரவாயில்லையா? இப்போயே கரண்ட் போட்டு விட்டா? சரிங்க சார். 2 நாள் ஆகுமா? சரிங்க சார். 2 நாள் ஆமாண்டி கரண்ட் வர்றதுக்கு. என்னது 2 நாளா? கரண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாதுப்பா. எங்கேயாவது கூலிங்கான இடத்துக்கு போகலாமே. அதுக்கு கரண்ட் பில்லே நான் கட்டிடலாம். போகலாமே. சிம்லா, காஷ்மீர்லாம் போகலாமா? போகலாம்ப்பா, போகலாம். நீ வேற கம்முண்டுடா. அதானே, நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். சூரியனே வந்து பக்கத்தில் உட்காந்தாலும் நீங்கள் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். போடா, நான் போய் வேலையை பார்க்குறேன். பேசாமல் ஒரு யூபிஎஸ் வாங்கிக்கலாம்ப்பா. ஐயோ, யூபிஎஸ்ஸா? அதெல்லாம் வாங்க முடியாதுப்பா, காசு இல்லடா என்கிட்ட. கடனுக்காவது வாங்கலாம்ப்பா. கடன் வாங்கிட்டா யாரா கட்டுறது? அது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? கடன் கொடுக்குறவன் தான் பயப்படணும். ஏன்டி, என்னை பார்த்தா கடன் வாங்கிட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கா? சே, அவ்வளோ நல்லவரெலாம் இல்லை நீங்கள். கடன்காரன் வந்துட்டா வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாரு, செத்து போயிட்டாரு என்ன சொல்ல சொல்வீங்க. என்னாலாம் போய் சொல்ல முடியாதுப்பா. இப்படி ஒரு கஞ்ச குடும்பத்தில் பிறந்துட்டேனே. நான் மட்டும் என்னவா? எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணு. நான் தான் இந்த வெள்ளத்தோளுக்கு மயங்கிட்டேன். இவன் இப்படி கஞ்சனா தெரிஞ்சால் நான் கட்டியிருக்கவே மாட்டேனே. நாம்பளாம் இந்த ஈபிகாரன் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ, கரண்ட் வருமா வராதா? இங்கே மனுஷன் உயிர் போகுது. வேர்க்கையில் உட்கார முடியல எங்களால். எனக்கு என்ன வேலை நினச்சிட்டேன் மாதம் மாதமாக நான் கரண்ட் ஆஃப் பண்ணி போகிறதுக்கு? வந்தால் நானே சொல்கிறேன். வைமா. என்னவா? வந்தால் அவரே சொல்கிறாராண்டா. வந்தால் அவர் எதுக்குமா சொல்லணும்? நம்மளதே ஓடுமே. அடா ஆமாம்ல. சரி, கரண்ட் வரும்போது வரட்டும். சூடாக ஒரு டீ போட்டு வா போ. டீ போடுறதுக்கு சக்கரை தீந்துச்சு. சரி, சக்கரை இல்லாமல் போட்டு வா. டீ தூளும் இல்லை. சரி, டீ குடிக்கிற மூடே போயிடுச்சு. காஃபியாவது போட்டு வா. வீட்டில் பால் இல்லை. ஏண்டி, கரண்ட் இல்லாத கோதை ஏன்டி என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க நீ? லல்லியம்மா. நீ வேற சும்மா கரண்ட் வந்துச்சான்ட்டு. கரண்ட் வந்தால் நான் சொல்லுவேன். அப்படி எங்களுக்கு கரண்ட் வந்துட்டு உனக்கு வராமல் போயிடுச்சுன்னா நான் போய் இபி ஆஃபீஸ்லேயே டீ குடிக்கிறேன். போதுமா? போ. நான் அதுக்கு வரல. டீ தூள் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இருப்பா, நான் எடுத்து வரேன். அடி பாவி, டீ தூள் இல்லைன்னுல சொன்னா.